இன்னும் சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதாவது யட்சினி, மோகினி, அப்சரஸ் இந்த தேவதைகள் எல்லாமே நிர்வாணமா தான் இருப்பாங்களா? இதுபோல தேவதைகள வசியம் செஞ்சோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் உண்மையா? அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நீங்க எந்த தேவதைய எடுத்தாலும் அது எல்லாமே மனிதர்கள போல இருக்காது. நீங்க எப்படி என்ன கற்பனை செஞ்சுக்கிட்டு அந்த தேவதைய வழிபடுறீங்களோ, அப்படித்தான் அந்த தேவதைகள் எல்லாமே உங்க கண்ணுக்கு வந்து தெரியும். அதுதான் உண்மை. எந்த தெய்வத்தையும் அவங்க அப்படித்தான் அப்படின்னு முடிவு செஞ்சிடக்கூடாது. உங்கள வந்து ஆன்மீக கண்ணோட நம்ம எண்ணத்துல வந்து வச்சுக்கிட்டு வழிபடணும். இப்படி செய்றப்ப தான் அந்த தேவதைகளுக்கும், அத வணங்குற நமக்கும் காம இச்சை அப்படின்றது ஏற்படாது. அவங்க வந்து நம்மள வந்து உயிருக்கும் மேலா பாதுகாத்து நம்ம மேல பக்தியோட கூடிய அன்ப வந்து காட்டுவாங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சினியில வந்து நமக்கு உண்மையா இருந்து, நாம வந்து கேட்கிற பொருட்கள்லாம் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படின்னு வந்து கேள்வி இருக்கு.